ஆப்கே அதாலத்தின் பஞ்சாபின் சிஎம் பகவந்த் மான் மீதுள்ள அடுத்த குற்றச்சாட்டு இவர் டபுள் ஸ்டாண்டர்ட் உள்ளவர். நீங்க அரசியலை பத்தி நிறைய விஷயம் சொன்னீங்க. உங்க பஞ்சாப்ல இருக்கிற அரசியல்வாதிங்க என்ன சொல்றாங்கன்னா, அதாவது 122 எம்எல்ஏஸ் அப்புறம் மந்திரிகள், அதாவது ஃபார்மர் எம்எல்ஏஸ், அவங்க செக்யூரிட்டியை வித்ரா பண்ணிட்டீங்களா? சார், செக்யூரிட்டி கார்டை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு செக்யூரிட்டி வேலை எதுவும் கொடுக்கறதில்ல. செக்யூரிட்டிக்காரங்க பஞ்சாப்ல நிறைய பேர் இருக்காங்க. கண்ட வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. நாங்களும் தேடுறோம், எப்படியும் பிடிச்சிருவோம். என்னத்த சொல்றது? அவங்க வீட்டு எரும மாடுக்கு பாதுகாப்பு கொடுக்கறாங்க. அவங்க வீட்டு கோழிகளை இவங்க வளர்க்குறாங்க. எல்லா வீட்டு வேலைகளையும் செய்யறாங்க. பசங்களை ஸ்கூல்ல விட்டுட்டு வராங்க. சரி, உங்களுக்கு எதுக்கு செக்யூரிட்டி? ஏன் இவ்வளவு பயப்படுறீங்க? அவங்கள நீங்க ரிஸ்க்ல தள்ளி விட்டுட்டீங்களா? ஆனா மான் சார் தனக்கும் தன்னுடைய குடும்பத்தாருக்கும் 1000 ஆபீசர்களையும் மிலிட்டரி ஆளுங்களையும் வச்சிருக்காராம். சரி, அந்த லிஸ்ட் எல்லாம் கொஞ்சம் கொடுக்க சொல்லுங்க. என்ன பேசிட்டு இருக்காங்க? புரோட்டோகால்ல இருக்கிறவங்க இருக்காங்க. எனக்கு தெரியாதுங்க. சித்து ஊசேவாலாவை ஏன் கொன்னாங்கன்னா, அவருடைய செக்யூரிட்டியை குறைக்க சொல்லி நீங்க தான் சொன்னீங்களா? என்னைக்கு அவருக்கு இந்த சம்பவம் நடந்ததோ அன்னைக்கு அவரோட வீட்டுல 2 கன்மேன் இருந்திருக்காங்க. அவங்கள கூட கூட்டிட்டு போல. அவர்கிட்ட அவரு தயாரிச்ச புல்லட் ப்ரூஃப் கார் இருந்தது, அதையும் எடுத்துட்டு போல. காரணம் இது மட்டும் இல்ல. இறந்து போனது வருத்தமான ஒரு விஷயம்தான். அது வேதனைக்குரிய விஷயம்தான். அவரோட 29 என்ன சொல்லுவாங்க, கேங்ஸ்டர், அவங்களெல்லாம் பிடிச்சிட்டோம். 3 என்கவுண்டர்ல செத்தாங்க. 3000 பேஜுக்கு அந்த செல்லானும் கொடுத்தாச்சு. ஏன் தரப்புல இருந்து நான் எப்படி சொல்றது? நாங்க ஒன்னும் கெட்டவங்க இல்ல. நாங்க மாஃபியாவை வளர்க்கல. இல்ல எந்த கேங்ஸ்டருக்கும் பொலிட்டிக்கல் அசைன்மெண்ட்டும் கொடுக்கறது கிடையாது. மத்தவங்க வேணா பண்ணலாம். நான் எப்பவும் பஞ்சாப் மக்கள் கூடவே இருக்கேன். சரி, இப்ப மாட்டினாங்க இல்லையா நிறைய பேரு. அவங்களெல்லாம் வளர்த்தது யாரு? இன்னொரு பார்ட்டி வளர்த்திருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் இவங்க சம்பந்தப்பட்டவங்க. இந்த விஷயத்தெல்லாம் இப்ப பஞ்சாப்ல நிறுத்தியாச்சு. மாஃபியா இப்போ கிடையாது. சாண்ட் மாஃபியா, லேண்ட் மாஃபியா, டிரான்ஸ்போர்ட் மாஃபியா எல்லாத்தையுமே நிறுத்தியாச்சு. அதனாலதான் இவங்க கத்திக்கிட்டு இருக்காங்க. சரியா? நான் ஒரு நயா பைசா சம்பாதிக்கல. ஆனா பஞ்சாப்ல என் முன்னாடி ஒருத்தன் ஒரு காசு திருடினாலும் அதோட என்கிட்ட பெண் இருந்தா எனக்கு கணக்கு பார்க்க முடிஞ்சிச்சுன்னா நானே கணக்கு பார்ப்பேன். எங்க பஞ்சாப்ல ஒரு ரூல் இருக்கு. நீங்க எம்எல்ஏ ஆன உடனே அவங்களுக்கு ஒரு சேலரி கிடைக்கும். 85,000 பிளஸ் வேற இன்சென்டிவ், பேட்டா அதெல்லாம். இப்போ நீங்க எம்எல்ஏ ஆகலன்னா அப்போ உங்களுக்கு 70-75,000 ரூபாய் பென்ஷன் கிடைக்கும். அடுத்த தடவை நீங்க எம்எல்ஏ ஆனீங்கன்னா மறுபடியும் சேலரி கிடைக்கும். நீங்க 4 தடவை எம்எல்ஏ ஆனீங்கன்னா 5வது வாட்டி டிக்கெட் கொடுக்கல, நீங்க ஒருவேளை தோத்துட்டா அப்போ உங்களுக்கு 4 பென்ஷன் கிடைக்கும். 70 கூட்டி பாருங்க, 2,80,000 ரூபாய் கிடைக்கும். நீங்க எவ்வளவு தடவை எம்எல்ஏ ஆகுறீங்களோ உங்க பென்ஷனும் டபுள் ஆகிக்கிட்டே இருக்கும். சில பேர் தோத்து போனா கூட லாபம் தான். ஜெயிச்சா 85,000, தோத்தா 3 லட்சம். நான் சொன்ன இங்க ஏதோ தில்லுமுள்ளு நடக்குது. நீங்க 2 நாள் கூட பதவியில இருங்க, அதே சம்பளம் தான் கொடுப்பாங்க. முதல்ல நான் அதை நிப்பாட்டினேன். ஒரு லெஜிஸ்லேட்டர், ஒரு பென்ஷன். மத்த எந்த பென்ஷனும் உங்களுக்கு கிடைக்காது. ஆனாலும் நான் சொல்ல விரும்புறேன், அதாவது இந்த பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் கண்டதையும் வாங்கி போடுவாங்க. இதை வாங்கிக்க, அதை வாங்கிக்க. அவங்க கிட்ட ஒரு விஷயம் சொல்றேன், என்ன வேணும்னாலும் நீ நல்லா சேகரிச்சுக்கோ. பணம், வைரம், முத்து. ஆனா ஒரு விஷயத்த மட்டும் மறக்காத, கல்லறையில ஒன்றும் பேக்கெட் இருக்காது, எல்லாமே இங்கேயே இருந்துடும். உங்களுக்கு நானே ஒரு பெரிய உதாரணம். நான் கனவுல கூட நினைக்கல. ஒரு சின்ன கிராமத்துல எரும மாட்டோட வாழை பிடிச்சிட்டு ஓடுனவன். நீச்சல் நான் அப்படிதான் கத்துக்கிட்டேன். ஆமாங்க, எரும மாட்டு வாழை பிடிச்சிட்டு அப்படியே தண்ணியில போயிடுவேன். இன்னைக்கும் நான் அங்க போவேன். எங்க அம்மா அங்கதான் இருக்காங்க, ஊர்ல தான். அப்பப்ப வந்து போவாங்க. அது மட்டும் இல்லாம எங்க அம்மா இருக்காங்கல்ல, அது சுவாரஸ்யமான விஷயம். அது இந்த டிவி காரங்கெல்லாம் வந்திருக்காங்க எங்க அம்மாவை பேட்டி எடுக்கிறதுக்காக. ஊருக்காரங்களும் வந்திருக்காங்க. இன்டர்வியூ எடுக்க வந்தவங்க செவரை பார்த்துட்டு, நீங்க சிஎம்மோட அம்மாவா இருக்கீங்க, இந்த செவரை பாருங்க, இதை கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம்ல. அதுக்கு எங்க அம்மா சொன்னாங்க, நிலத்துல வீடு கட்டிக்கணுமா, பகவான் நீ கட்டிக்கோ, இங்க சுத்தியல் படக்கூடாது. யாரு கண்டது? எந்த செங்கலால இந்த வீடை கட்டுனாங்கன்னு தெரியல. இந்த வீடுதான் அவனை இவ்வளோ பெரிய பதவியில உட்கார வச்சிருக்கு. அதனால இந்த செவத்தை நீங்க ஹேமரால அடிக்க கூடாது. நாங்க 2 வேளை சாமியை கும்பிடுறவங்க. காருக்கு அடியில ஒரு குருவி வந்துட்டாலும், குருவியோ இல்ல புறாவோ
அங்க இறந்து போயிருச்சுன்னா அந்த இடத்திலேயே ஒரு 2 நிமிஷம் மௌனம் அதுக்கு காப்போம். தான் பல லீடர்ஸ் சொல்றாங்க, எரும மாட்டு வாலை பிடிச்சு நீந்த கத்துக்கிட்ட ஒரு லீடர் அவன் சிஎம் ஆயிட்டா கிறுக்கு பையனா தானே இருப்பான். ஏன்னா பத்திரிக்கைக்காரங்க கேட்டாங்க, சிஎம் பதவியில உட்கார்ந்தா பெரிய பெரிய லீடரும் குழம்பி போயிடுவாங்க, ஆனா நீங்க எப்படி நார்மலா இருக்கீங்க? நான் சொன்ன ஒரு வித்தியாசம் இருக்கு. அதாவது அவங்க எல்லாரும் ஷேர்ல உட்கார்ந்து ஃபேமஸ் ஆகுறாங்க. நான் ஃபேமஸ் ஆயிட்டு நாற்காலியில உட்கார்றேன். புகழ்லாம் பார்த்தாச்சு. எனக்கு 17 வயசு. ஐ வாஸ் 17 at the time when I became a big star. 17 வயசு. அப்போ 2 கிரேட்ல படிச்சிட்டு இருந்தேன். பணத்துக்கு பஞ்சம் இல்ல, ஆடம்பரத்துக்கு பஞ்சம் இல்ல. அவங்க சொல்றாங்க ஸ்டேஜ் நடத்துறது வேற விஷயம், ஸ்டேட்டை நடத்துறது வேற விஷயம். நான் ஸ்டேட்டை நடத்துறேன், அவங்க ஸ்டேஜ் நடத்துறாங்க. ஸ்டேஜ்லயே கத்த சொல்லுங்க. நான் ஸ்டேட்ல இருக்கேன். 29,282 கவர்மெண்ட் வேலை கொடுத்துருக்கேன். 582 ஆம் ஆத்மி கிளினிக் ஓபன் ஆயிருக்கு. 80 இன்னும் வருது. ஸ்கூல் ஆஃப் ஃபெமினிஸ்ட் தயாரா இருக்கு. 15 ஆகஸ்ட்ல 15 ஸ்கூல் வரப்போகுது. அது மட்டும் இல்லாம கரண்ட் 88% வீட்டுக்கு ஃப்ரீயா கொடுக்குறோம். பஞ்சாபை சேர்ந்தவங்க யாராவது இருந்தா தாராளமா நீங்க கேட்கலாம். எங்க பஞ்சாப் 200 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கு. நீங்க கேமராவை அனுப்புங்க, அங்க போய் நேரடியாவே நீங்க தெரிஞ்சுக்கோங்க. கேமரா அவங்க ரன் பண்ணா எல்லா இடத்துலயும் உங்க முகம் தான் தெரியுது, உங்க போஸ்டர் தானே தெரியுது. எந்த வேலை நடந்தாலும் முதல்ல உங்க போட்டோ அங்க வருது. ஏங்க நீங்க மக்களோட மனசை எட்டி பாருங்க, அங்கேயும் என் போட்டோ தான் இருக்கு. ஆனா உங்க கேமரா போகாது. கூட்டத்தில் பல முகங்களை பார்த்திருப்பீர்கள். ஒரு முகத்திற்கு பின்னால் எவ்வளவு கூட்டம் பார்த்தீர்களா? மக்கள் அன்பு காட்டுறாங்க. இந்த காலத்துல எவ்வளவு அன்புன்னா, நான் போற இடத்துலலாம் பூக்களை பகுடி மேல ரொப்புறாங்க, பூக்களை அள்ளி போடுறாங்க. அதெல்லாம் எடுத்துட்டு தான் வண்டியிலே ஏறி உட்கார முடியுது. தாய்மார்கள் அவங்க தலையில கைய வச்சு ஆசீர்வாதம் பண்றாங்க, வாழ்த்துக்கள் சொல்றாங்க, சிஸ்டர்ஸ் ஆசீர்வதிக்கிறாங்க. இளைஞர்கள்லாம் தோல்ல கைய போட்டு செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. அதுவும் இந்த காலத்துல அரசியல்வாதிய நான் இதுக்கெல்லாம் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். அந்த காலத்துல நான் என்ன புண்ணியம் பண்ணனோ இந்த காலத்துல இவ்வளவு அன்பா காட்டுறாங்க. ஏன்னா மத்த பார்ட்டியை கவனிங்க, நிறைய தலைவர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு மக்கள் கையை கொடுத்துட்டு அப்புறம் கையை எடுத்துட்டு கையில இருக்கிற விரலெல்லாம் எண்ணி பார்ப்பாங்க. ஏன்னா திருடிடுவான். ஏங்க இதையத்தான் நான் இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். எப்ப பாதல் சாரோட போட்டோ வருதோ, அமரிந்தர் சிங்கோட போட்டோ வருதோ, பணம் வேஸ்ட் ஆகுதுன்னு நீங்க கத்துவீங்க. ஆனா இப்ப பாருங்க, கிளினிக்கு போனாலும் உங்களுடைய போட்டோ தான் அங்க இருக்கு. சார், முதல் விஷயம் என்னன்னா, ஒரு நல்ல காரியம் பண்றான்னா அது பப்ளிக் வரைக்கும் போய் சேர்றது நல்லது. எல்லார்கிட்டையும் வாட்ஸ்அப் கிடையாது. இப்போ ஊருக்கு இந்த தகவலை சொல்லணும்னா அவங்க பாவம் எங்க போவாங்க? மான் சார், நீங்க பஞ்சாப்ல வேலை பாக்குறீங்க, ஆனா குஜராத் எலெக்ஷன்ல அவங்களும் பார்க்கட்டுமே. குஜராத்காரங்க பஞ்சாப்ல நடக்கிற காரியத்தை பார்த்துட்டு அவங்க கவர்மெண்ட் கிட்ட அவங்க கேட்பாங்க, இதே மாதிரி பண்ணுங்க. இது நல்ல விஷயம் தானே? நீங்க அடிக்கடி சொல்ற வாக்கியம் பிரெயின் ட்ரெயின் ஆகுது, நம்ம இளைஞர்கள் எல்லாருமே போய்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப கூட அங்க பார்த்தா ஒரு போர்டு இருக்கும், யுஎஸ் போகணும்னா இங்க கான்டாக்ட் பண்ணுங்க, கனடா போகணுமா எங்கள கான்டாக்ட் பண்ணுங்க. யா, அற்புதமா கேட்டீங்க. இது நல்ல கேள்விதான். நம்மளோட யூத் இருக்காங்கல்ல, அவங்க இங்க இருந்து ஓடுறாங்க. சிஸ்டமை தான் குறை சொல்லணும். அவங்கள இங்கேயே பிடிச்சு வைக்கிறதுக்கு தான் நாங்க முயற்சி எடுக்கிறோம். அவங்களுக்கு இங்கேயே டிகிரி கிடைக்கணும், அதுக்கு தகுந்தாப்புல வேலையும் கிடைக்கணும். எங்கேயும் போகக்கூடாது. வெளிநாட்டுக்கு போறது ஒன்னும் அவ்வளவு ஈஸி கிடையாது. நீங்களே பாருங்க, உங்களுக்கே தெரியும். 600-700 ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க தலையில கத்தி தொங்கிட்டு இருக்கு. அவங்க டிபோர்ட் பண்ண போறாங்க. தவறான பாஸ்போர்ட்ல இங்க இருந்து போயிருக்காங்க கனடாக்கு. அம்மாவோட நகையை வித்துட்டு எதுக்காக அங்க போறீங்க? அப்பா நிலத்தை விற்கிறாரு. அங்க சிஸ்டம் இருக்கு, அங்க டிசிப்ளின் இருக்கு. இங்க வந்து நானும் முயற்சி எடுக்கிறேன். இங்கேயே அவங்களுக்கு வேலை கிடைக்கணும். இங்க முதல்ல பஞ்சாப்ல இண்டஸ்ட்ரீஸ் இருந்தது, அது எல்லாத்தையும் அவங்க மூடிட்டு போயிட்டாங்க. எந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வந்தாலும் அவங்க ஃபேக்டரி அமைக்கிறதுக்காக வந்தா முதல் கேள்வியா கேட்கறது, எனக்கு எவ்வளவு கொடுப்ப? அவங்க ஃபேமிலியோட இங்க பிசினஸ் பண்றதுக்காக வராங்க. அதனால எவ்வளவு பேருக்கு லாபம் கிடைக்குதுன்னு பாருங்க. டாடா வர்றாங்க, செகண்ட் பிக்கெஸ்ட் ஆஃப்டர் ஜம்ஷெட்பூர், லுதியானால. ஆயிரக்கணக்கான ஆண் பெண்களுக்கு அங்க வேலை கிடைக்கும். GSW வந்தாச்சு. எங்க கிட்ட வர்தமான் இருக்கு, ஆல்ரெடி ஹீரோ இருக்கு. அப்புறம் கூகுள் வர போறாங்க, ஒண்டர்லா வராங்க. பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் பஞ்சாப்ல வர போறாங்க. அவங்களுக்கு இன்சென்டிவ்ஸ் கொடுக்கறோம். ஏன்னா இந்த பஞ்சாப் வந்து முதல்ல இருந்தே இந்த பஞ்சாப் ஒரு ரோல் மாடலா இருந்திருக்கு. இது ரோல் மாடலா? பஞ்சாப்ல மூல முடுக்கெல்லாம் ட்ரக் மாஃபியா இருக்காங்களே. சந்து பந்துல எல்லாம் இளைஞர்கள் ட்ரக்ஸ் எடுத்துக்கறாங்க. இங்க பாருங்க, இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய கதை இருக்கு.
ஏன்னா இது பார்டர் ஸ்டேட். முதல்ல பாத்தீங்கன்னா இந்த பஞ்சாப் டிரான்சிட் ஸ்டேட்டா இருந்தது ட்ரக்ஸுக்காக. அங்கிருந்து ட்ரக்ஸ் வரும், மும்பைக்கெல்லாம் போயிடும். இப்போ இது கன்சூமிங் ஸ்டேட்டா மாறிடுச்சு. நம்ம இளைஞர்களுக்கு நடுவுல நிறைய ட்ரக்ஸ் புழங்குது. இது உண்மை. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இங்க வேலை இல்லை. அவங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சிருச்சுன்னா அவங்க இங்க அங்கன்னு போக மாட்டாங்க. இப்போ நாங்க ஸ்போர்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ பஞ்சாப் போலீஸ்ல வேலை கொடுக்குறோம். எல்லா வருஷமும் 2200 பேரை நாங்க சேர்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்களும் ரெடி ஆகணும்ல. அவங்களுக்கு டைம் கொடுக்கணும், உடம்ப பார்த்துக்கணும். அவங்களோட கவனம் தவறான வழியில போகக்கூடாது. ஏன் சொல்றேன்னா அவங்க கவனம் வேற எங்கேயாவது போச்சுன்னா இங்க வரமாட்டாங்க. இது எல்லாத்தையும் பண்ண வேண்டியிருக்கு. சரி செய்யணும். பஞ்சாபை மறுபடியும் பஞ்சாபா மாத்தி காட்டணும். கலிபோர்னியாவோ லண்டனாவோ ஆக்க வேண்டியதில்லை. இது பஞ்சாப் எங்களோட குரு வாழ்ந்த இடம். இது ஒரு தியாக பூமி. மறுபடியும் பஞ்சாபை தூக்கி நிறுத்தணும். அது பஞ்சாப் அது என்ன சொல்லுவாங்க, முந்திரி பழத்துக்கு வெளியே இருக்கிற முந்திரி பருப்பு தான் பஞ்சாப். அதாவது நாடு ஒரு மோதிரம்னா அதுல இருக்கிற கல்லு இருக்கே, வைரம், அதுதான் பஞ்சாப். என்ன அந்த டைமண்டோட ஷைனிங் கொஞ்சம் குறைஞ்சு போயிருக்கு. அதை சரி பண்ணிடலாம். பஞ்சாப் பலமுறை விழுந்திருக்கு, ஆனா பலமுறை எழுந்து நின்றுக்குல்ல. அதனால சுர்ஜித் பாத்ராசா சொல்லுவாரு, நீ பலமுறை விழுந்து விட்டாய், ஆனால் எழுந்து நிற்கப் போகிறாய். பலமுறை நீ தோற்றாலும் நீ நிச்சயம் வென்று எழப் போகிறாய்.